ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகை குஷ்புவின் பதிவால் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வாக்களித்துவிட்டு அவர் ஒரு பதிவொன்றை இட்டிருக்கிறார். அதனால் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வாக்களித்துவிட்டு வோட் ஃபார் இந்தியா என்று பதிவிட்ட நடிகை குஷ்பு, அதனால் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நமது இணைப்பில் குஷ்பு இணைந்திருக்கிறார். அவரிடமே நேரடியாக கேட்கலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம், வோட் ஃபார் இந்தியா அப்படின்னு நீங்க பதிவிட்டது ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிறது. உங்களுடைய பதில் என்ன? புரியல. குஷ்பு எது பண்ணாலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுதா இல்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனை உண்டாக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? இல்ல வோட் ஃபார் இந்தியான்னா என்ன? நம்மளுடைய நாடு தானுங்க. நம்ம நாட்டு எப்படி கூப்பிடுவீங்க? இதுக்கு முன்னாடி வோட் ஃபார் இந்தியா போடும்போது யாருக்குமே பிரச்சனையே வரலையே. எப்பவுமே வோட் ஃபார் இந்தியா ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வாக்களிக்கிறோம்னா அது எதுக்காக வாக்களிக்கிறோம்? நம்ம தேசத்துக்காக. நம்ம தேசத்துடைய பேர் என்ன? இந்தியா. அது வோட் ஃபார் இந்தியா போடும்போது அதுல என்ன பிரச்சனை இருக்கு? யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு குழப்பம் தான் தெரியும். தெளிவாக இருக்கு. அதுக்கு கீழே வோட் ஃபார் 400 பாரும் போட்டிருக்கேன். அது வோட் ஃபார் 400 பார் ஏன் யாருக்குமே தெரியல? இல்ல மேம், முன்னதாக இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஓட் போட்டு வந்து இந்தியாவுக்கு வெற்றி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கும் போது நீங்க இப்படி குறிப்பிடும் போது சின்ன ஒரு அவர் நான் ஃபாலோ பண்ணிட்டு அவர் என்ன எழுதுறாருன்னா என்னால சொல்ல முடியாதுங்க. என்னுடைய நாடு நான் இந்தியா தான் கூப்பிடுறேன். இந்தியா இருக்கு. அப்போ நான் இது இவங்க ஒரு குழப்பத்துக்காக இப்படி அவங்க போட்டிருக்காங்களா? தன்னுடைய கட்சியோட கூட்டணி பேர் அவங்க இந்தியான்னு போட்டிருக்காங்களா? IN.N.IDIA தான் அவங்களுடைய இந்தியா. நான் நார்மல் இந்தியா தானே போட்டிருக்கேன். டாட் போட்டுட்டு போடவே இல்லையே. நார்மல் இந்தியா தானே போட்டிருக்கேன். குஷ்பு உட்கார்ந்தாலே பிரச்சனை, குஷ்பு நின்னாலே பிரச்சனை, குஷ்பு தும்முனால பிரச்சனை, குஷ்பு இருமுனாலும் பிரச்சனைனா அது யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கு? அவங்க 3 தான் பேசணும். இல்ல மேம், இவ்வளவு நாளா இந்த குழப்பம் இல்லையா? இப்போ இந்தியா பாரத் அப்படின்னு 2 பிரிவா இருக்கிறதுனால தான் இந்த குழப்பம். இந்தியா பாரத்னா யாருமே குழப்பம் பண்ணலீங்க. யாருக்கு இதுக்கு அர்த்தம் புரியலையோ, குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த குழப்பத்துல இருக்காங்க. நான் ரொம்ப தெளிவா இருக்கேங்க. இல்ல மேம், இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுதுல இந்தியாவுக்கு வெற்றி அப்படின்னு தான் எதிர்கட்சிகளா இருக்கட்டும், அது காங்கிரஸ் கட்சியில முன்னிறுத்திட்டு வராங்க. நீங்க இந்த நேரத்துல இந்த ஒரு பதிவு போடும்போது நடுவுல நம்ம நாடு எப்படி கூப்பிடுவீங்க? இதுக்கு முன்னாடி என்னுடைய ட்வீட்ஸ் எடுத்து பாருங்க. வோட் ஃபார் இந்தியா தான் இருக்கும், இந்தியா தான் இருக்கும். இப்ப எல்லாரும் நீங்க ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு? வோட் ஃபார் இந்தியானா அந்த இந்தியால டாட் வரலையே. இந்தியா சொல்லும் போது நம்மளுடைய நாடுடைய பேர் இந்தியா. இல்ல மேம், உங்களுடைய விளக்கம் புரியுது மேம். ஆனா இப்போ நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்குமோ அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துதே அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுறதுனால இந்த கேள்வி எழுதுறேன். பிம்பத்தை ஏற்படுத்துறே குஷ்பு பாஜக இருக்கா, என்னுடைய மோடி பரிவார் தான் இருக்கு. அது மோடி பரிவார் எழுதும் போது ஏன் அது மட்டும் தெரிய மாட்டேங்குது? மோடி பரிவார்ல இருந்து வோட் ஃபார் இந்தியா எப்படி வரும்? பேசிக் காமன் சென்ஸ் தானே. இந்த குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாதுங்க. கொஞ்சமாவது அறிவோட தான் அவங்க எல்லாம் பேசணும், இல்லைன்னா செயல்படணும். தொடர்ச்சியாக அவங்க அடுத்தடுத்து அதே மாதிரியான இந்த இதை முன்னெடுத்துறதுனால இந்த கேள்வி எழுதலையா மேம்? ஏனுங்க, தொடர்ச்சியாக எதிர்கட்சியினர் இந்தியாவை அதை வலியுறுத்தி தான் அவங்களுடைய கேம்பெயின் ஃபுல்லாவே அவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த பதிவு அவங்க கூட்டணி பேர் இந்தியா எதுக்கு வச்சிருக்காங்க? மக்கள் ஏமாத்துறதுக்காக இல்ல மக்கள் குழப்பத்துக்காக அவங்க இந்தியான கூட்டணி பேர் வச்சிருக்காங்களா? அவங்களுடைய இந்தியா கூட்டணி இருக்குன்னு நடுவில் டாட் இருக்குங்க. வெறும் இந்தியான்னு வரும்போது நம்மளுடைய நாடு எப்படிங்க கூப்பிடுவீங்க? அதெல்லாம் கேட்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திருமதி குஷ்பு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.